காஞ்சிபுரம் அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ள சிவன் கோயில்களில் ஒன்றாகும். இக்கோவில் கச்சபேசம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் சத்தியமொழி விநாயகர் உள்ளார். இவரை பொய்யாமொழி பிள்ளையார் என்றும் அழைக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் நகரில் பிரதான சாலையில் அமைந்துள்ள கச்சபேசம் எனப்படும் கச்சபேஸ்வரர் திருக்கோவில் வடக்கு நோக்கிய 7 நிலை கொண்ட ராஜகோபுரம். கொச்சபேஸ்வரரை திருமால், விநாயகர், ஐயனார், துர்க்கை, சூரியன், பைரவர் ஆகியோர் வணங்கினர். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடையும் போது திருமால் ஆமையாக இருந்து மந்தர மலையை தாங்கி உதவி செய்தார். அமுதம் கிடைத்தவுடன் சின்ன சின்ன உயிர்கள் அனைத்தும் அஞ்சுமாறு கடல்களை கலக்கினார். இதை கண்ட சிவபெருமான் ஆமையை அழித்து அதன் ஓட்டை தான் அணிந்திருக்கும் வெண்டலை மாலையின் இடையில் கோர்த்து அணிந்து கொண்டார். தன் செயலுக்கு வருத்தமுற்ற திருமால் காஞ்சியை அடைந்து இங்கேயுள்ள சிவனை வழிபட்டு நீங்காத பக்தியும் வைகுந்த தலைமையை பதவியும் திரும்பவும் அறப்பெற்றார். திருமால் கச்சபம் வடிவில் வழிபட்டதால் இது கச்சபேசம் எனப்படுகிறது. சுவாமியும் கச்சபேஸ்வரர் என விளங்குகிறார். தொன்று தொட்டு செங்குந்தர் மரபினர் அறங்காவலர் குழுவால் நிர்வாகம் செய்யப்படுகிறது. விஷ்ணுவின் கூர்ம அவதாரத்தால் சிவபெருமான் வழிபட்ட இடம் கச்சபேஸ்வரர் கோவில். காஞ்சிபுரத்தில் உள்ள திருக்கச்சூர் என்ற சிறிய கிராமத்தில் உள்ள இந்த கோவில் கச்சபேஸ்வரராகவும் சௌந்தராம்பிகையாகவும் சிவபெருமான் வசிக்கிறார். இந்த சிலை சுயம்பு என்று கருதப்படுகிறது. பிரம்மாவும் சரஸ்வதியும் இந்த கோவில் கச்சபேஸ்வரை வழிபட்டதாக புராணங்கள் விவரிக்கின்றன. அசுரகுரு சுக்கராச்சாரியார் மிருச்சஞ்சீவினி மற்றும் வஜ்ராயக்கை பெற இங்கு வழிபட்டதாகவும் நம்பப்படுகிறது. கோயிலுடன் தொடர்புடைய மற்றொரு கதை, கோயிலுக்கு நீண்ட தூரம் நடந்து சென்றதால் சோர்வாகவும் பசியாகவும் இருந்த தனது பக்தரான சி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு உணவளிக்க ஒரு பிராமண வேடத்தில் இறைவன் எவ்வாறு உதவி செய்தார் என்று விவரிக்கிறது. கச்சபேஸ்வரர் கோயில் ஏராளமான சிற்பங்கள் மற்றும் கல் செதுக்கப்பட்ட சிலைகள் உள்ளன. 27 நேர்த்தியாக செதுக்கப்பட்ட தூண்களை கொண்ட கல் மண்டபம், மகா மண்டபத்தின் அழகான கட்டப்பட்ட கல் தூண்கள், செதுக்கப்பட்ட கோபுரங்கள் அனைத்தும் சன்னதியின் கட்டிடக்கலை அழகிற்கு எடுத்துக்காட்டாகும். பிரதான தெய்வம் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் சுயம்பு என்று கூறப்படும் சிவலிங்கத்தின் வடிவத்தில் இருக்கிறார். அஞ்சனாட்சி அம்பாள் தெற்கு நோக்கி இருக்கிறாள். அவளுடைய சிலை உயரமாகவும் அழகாகவும் முகத்தில் அற்புதமான அருளுடன் உள்ளது. விநாயகர், கார்த்திகேயர், சரஸ்வதி, பைரவர் போன்ற சில சிறிய சன்னதிகள் வெளிப்புற பரிகர்ம பாதையில் உள்ளன. இந்த கோவிலுக்கு கூர்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படும் ஒரு அழகான குளமும் உண்டு. தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள காஞ்சிபுரம் இந்தியாவின் முக்கிய மத தலங்களில் ஒன்றாகும். மேலும் சைவர்கள் மற்றும் வைணவர்கள் இருவருக்கும் புனித யாத்திரை தலமாக, வரலாற்று ரீதியாக இது கல்விக்காக மையமாகவும் அதன் கோயில்களின் கட்டிடக்கலை அழகுக்காகவும் பிரபலமானது. ஒரே மதிலுக்குள் 2 சிவாலயங்கள் அடங்கிய கோயிலாகும். பெருமை காஞ்சி கச்சபேஸ்வரருக்கு உண்டு. கிபி 7ஆம் நூற்றாண்டில் தமிழில் இயற்றப்பட்ட தண்டி அலங்காரம் என்ற இலக்கண நூலில் பாடப்பட்டுள்ளது. இத்திருக்கோவிலில் ஒரே இடத்தில் 2 சிவாலயங்கள் உள்ளன. சூரியன் வழிபட்ட தலமும் மற்றும் கார்த்திகை மாதங்களில் வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் கடை ஞாயிறு என்ற விழா நடைபெற்று வருகிறது. அத்தினங்களில் மண்டை விளக்கு ஏற்றி திருக்கோயிலை சுற்றி வர தலைவலி, காதுவலி, காதில் சீவலிதல், தலைக்குத்துதல் போன்ற நோய்கள் நீங்கும் என்பது ஐதீகம்.
காலை 5 மணி முதல் 12 மணி வரையிலும் மற்றும் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையிலும் இருக்கும். அன்னதானம் ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு நடைபெறும். நீங்களும் உங்க குடும்பத்தோடையும் நண்பர்களோடையும் இந்த கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம்.